அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு தனிநபர் ஒருத்தர் செய்கிறது தவறோட அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல்வாதிகள் நடத்தி கொண்டிருக்கிற இவர்கள்தான் அதிகமாக தவறுகள் செய்கிறார்கள். இவர்களால் தான் இங்கு தப்பாக நடக்குதுன்னு சொல்ல முடியும். மேத்தேனுக்கு ஈத்தேனுக்கு வேதாந்த நிறுவனத்துக்கு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கீழே தான் வேலை செய்யுது. எதற்காக? பெட்டிக்காக. வேதாந்த நிறுவனத்துக்கு மீத்தேன் ஈத்தேனுக்கு எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலம் தாரவாத்தாங்க. மக்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. போலீஸை வச்சு தடியடி நடத்தி வற்புறுத்தி அந்த வேதாந்த நிறுவனத்துக்காரன் வாங்கிட்டான் அந்த விவசாய நிலத்தை. அது மட்டுமா, 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை போடுறேன்னு சொல்லிட்டு விவசாய நிலங்கள் பிடுங்கி முடியலனா போலீஸை விட்டு தகர்த்தி இங்கு 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை போடுறது. அது மட்டுமா, உங்களுக்கெல்லாம் தெரியும், 70 வருஷமா உங்களுக்கெல்லாம் ஒன்று நல்லா ஞாபகத்துக்கு வரும். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு பல நாட்களாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைச்சே தீர்வேணும். மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே ஒத்த காலில் நிற்குது. இந்த அரசுகள் எல்லாமே தப்பாக மக்களுக்கு எதிரான ஒரு அரசு. மக்களிடம் வாக்கு பெற்றுக்கொண்டு மக்களுக்கு எதிராக கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு வேலை செய்கின்ற அரசு மத்திய அரசு மாநில அரசு தான் சொல்ல முடியும். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, வேறு ஒன்றுமில்லை. நல்ல புரிதலோட சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் மக்கள் என்னத்தை சொல்றது அன்பு சொந்தங்களே, 13 கிராமங்களைச் சேர்ந்தது 5700 ஏக்கர் கொண்ட பரப்பளவு விவசாய நிலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பாதி கிராமமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு வெளியேற்றே தீர வேண்டும் என்று இந்த மாநில அரசும் மத்திய அரசும் குறிக்கோளாக வேலைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றது. 2 கலெக்டர் 144 தாசில்தாரை கொண்டு போலீஸை வைத்து ஊரை காலி செய்யுங்கள் என்று இப்போ காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. இதுதான் அன்பு உறவுகள். தமிழகம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நாளடைவில் தமிழகம் பாலைவனமாக மாறும். இப்போவே பாதி மாறிடுச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா முக்காவாசி முடிஞ்சு போயிடும். எப்படி என்று இதை சொல்லுவது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்பு சொந்தங்களே, ஒரு அரசு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். விவசாயத்துக்கே ஆப்போசிட்டாக இருந்தால் இந்த ஒரு அரசுன்னு சொல்கிறதா? என்னத்தை சொல்கிறது அன்பு சொந்தங்களே? இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்கிறோம். ஆனால் விவசாயத்துக்கு இங்கு வளர்ச்சி ஒன்றுமில்லை. விவசாயம் வீதி நின்று போராடி கொண்டிருக்கிறார். இதுதான் இங்கே நடக்குது அன்பு சொந்தங்களே. அந்த 13 கிராம மக்கள் ஆந்திராவை தேடி பிழைக்க, ஆந்திராவை தேடி செல்வதற்காக திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வாழவே தகுதியில்லாத ஒரு தமிழ்நாடாக ஒரு தமிழகமாக மாறிவிட்டது. இங்கே நாங்கள் வாழவே முடியாது என்று ஆந்திரா கலெக்டரிடம் சென்று 13 கிராம மக்கள் ஆந்திரா கலெக்டரிடம் மனு கொடுத்துருக்காங்க. இங்கே கால நிலவரம் எது என்று எப்படி என்று பார்த்து கொண்டு இந்த 13 கிராமமும் ஆந்திராவை சென்று தஞ்சமடைய செய்ய ஆந்திரா கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளார்கள். என்ன கொடுமை ஐயா, என்ன கொடுமை! இங்கு காவேரி நதிநீர் வராது. இங்கே விவசாயத்திற்கு வீதியில் நின்று போராடி வச்சிட்டாங்க. இங்கே எல்லாமே மது தலைவிரிச்சு ஆடுது. மலைகள் எல்லாம்
களவாணி போகுது. கட்ட பஞ்சாயத்து, ரவுடிஸு, கூலிப்படைன்னு இங்கே தலைவிரிச்சு ஆடுது இந்த தமிழ்நாடு. கூடிய விரைவில் ஒரு சுடுகாடான ஒரு பாலைவனமான நாடாக மாறும் என்று பயமாக இருக்கின்றது. இவர்கள் எந்த அரசு வந்தாலும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தர்றதே இல்லை. இவர்கள் உணவைத்தான் திம்பார்களா, வேறு எதுவும் திம்பார்களா என்று தெரியவில்லை. அது முக்கியமல்ல. கார்ப்பரேட் நிறுவனத்திடமிருந்து பணப்பெட்டிகளை வாங்கி கொண்டு இவர்கள் சிறுக 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 விவசாய நிலத்தை விற்று கொண்டு வருகிறார்கள். இதுதான் சொல்ல முடியும். அவர்களுக்கு இந்த தமிழகத்தின் இயற்கை வளம் பற்றி, மக்களை பற்றி, எத்தனையோ வேலையில்லாத இளைஞர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இங்கு எதை பற்றியும் கவலை இல்லாத அரசாங்கம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பு முழுக்க முழுக்க அனைத்தினும். ஆனால் இங்கு மக்களுக்கு பாதுகாப்பில்லை. வீதியில் நின்று ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அமைதியாகவே இருக்காது. ஒரு நாளைக்கு எங்கேனாச்சு போராட்டம் 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 என்று நடந்து கொண்டே இருக்கு. எப்போ அமைதியாக இருக்கு இந்த நாடு அப்படின்னு பார்த்தா அமைதியாக இருக்கவே இருக்காது. ஏழைப்பட்ட மக்களுடைய அடிவயிற்றில் அடித்து பிழைப்பு நடத்தும் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு உடந்தையாக இருக்கும் எந்த அரசு வந்தாலும் இதுதான் செய்யுது. கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு உடந்தையாக இருக்கின்றது. பல பணப்பெட்டிகளை வாங்கி இருக்கிற வரைக்கும் 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்க வரைக்கும் வாங்கி சுருட்டிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த அரசு எந்த அரசு வந்தாலும் நடைபெறுகிறது. வெக்கக்கேடான ஒரு வேதனைக்குரியான ஒரு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். வெள்ளைக்காரன் வரி வாங்குறான்னு விரட்டி அடித்தோம். ஆனால் நம்பாளுங்களே நமக்கு கொடுமை மேலே கொடுமைப்படுத்தி ஏழைப்பட்ட வயிற்றில் அடித்து பல்லாயிரம் கோடிகளை சம்பாதித்து பிழைப்பு நடத்துகிறார்கள். மானகட்ட கூட்டங்களை. இங்கு அரசியல் நடக்குதா என்று பார்த்தால் அரசியலே நடக்கவில்லை. மருமக மாமியார் சண்டை நடக்கின்றது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுடைய சலுகைகள், அன்றாட பிரச்சனைகள் கேட்டு சரி செய்தல்தான் அரசியல். அரசியல் ஒரு பிசினஸ், அரசியல் ஒரு சாக்கடை. அதாவது அன்பு சொந்தங்களே, பணம் படைத்தவன் அரசியலில் நிற்கிறான்னா அவன் காசு கொடுத்தோ ஏதோ ஒன்று கொடுத்தோ வென்று எடுத்துட்றான். போய் அரசியலாகி வென்று எடுத்து முடித்த உடனே, ஜெயிச்சு முடித்த உடனே அவன் அரசாங்கம் என்று நாம் சொல்லிக்கிறோம். இதுதான் உண்மை. மன கஷ்டமாக, மன வேர்வையாக இருக்கு. இந்த தமிழ்நாட்டை விட்டு காலி செய்யும் எனகாபுரம் கிராமம் இதுபோல் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே தான் இருக்கும். இது முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒருத்தரும் இல்லை. செந்தமிழ் சீமான் என்பவர் தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டம் பலமுறை நடத்தினார். இன்று முதல் 700 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க மொட்டை அடிச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க போராட்டம். வயல்வெளியில் நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. முடிவு எதுவுமே இல்லை. இப்போது போலீஸ் தடியடி என்று வைத்து கிராமத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் ஆந்திராவை தஞ்சம் அடைவதாக கூறுகிறார்கள். இதில் இந்த நியூஸ் கேட்டோடனே ஷாக்காக இருக்குது. அதனால் இங்கே எல்லாமே தப்பாக நடக்குது. வந்தவனுக்கே மீண்டும் மீண்டும் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு அழகு பார்க்குறோம் பாரு. புதுசாக ஒரு நபரை கொண்டாந்தா பயம் இருக்கும் இந்த திருட்டு பையங்களுக்கு. நாம் பழைய இந்த பழைய ஆட்களே வச்சு நம்ம ஓட்டு போட்டுட்டு அவங்களே ஜெயிக்க வைக்கிறதுனால மக்களுக்கு ஒரு கோமாளியாக நினச்சிட்டு இருக்காங்க.
தக்க பாடத்தை காண்பிக்க வேண்டும். தமிழ் தேசியம் வளரட்டும்.